ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கசக்கவே கசக்காத டேஸ்டியான பாவக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாவக்காய் ரெண்டை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுடுங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை, 2 தேங்காய் பத்தை, 1 மிளகாய். இதுதான் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த இதை இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு, அந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டு தாளிங்க. இப்போ நல்லா அந்த கடுகு உளுத்தம் பருப்பு, இந்த கடலைப்பருப்புலாம் நல்லா செவந்த பிறகு கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் வதங்கின உடனே இந்த பாவக்காய் எடுத்து போடுங்க. பாவக்காயில் உப்பு போடக்கூடாது. ஆல்ரெடி உப்பு போட்டு கழுவி இருக்கும், அதனால் உப்பு போட வேணாம். அப்புறமேல் உப்பு சரி பண்ணிக்கலாம். எப்போதும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது உப்பு போடாமல் தான் நீங்கள் வைக்கணும். நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுடுங்க உங்கள் பாவக்காவை. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ பொடிச்சு வச்ச அந்த பொடியெலாம் இருக்கு இல்லையா, அதை போடுங்க. போட்டுட்டு கலந்து விடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மூடி விட்டுடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கசக்கவே கசக்காது. குழந்தைங்கள்லாம் இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்பாங்க. இது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.